சிறகடிக்க ஆசை சீரியல் டுடே எபிசோடு பார்க்கலாம் வாங்க. மீனா வந்து ரவியும் ஸ்ருதியும் சேர்த்து வைக்க பிளான் பண்ணுறாங்க. ரவியும் ஸ்ருதியும் ஒன்றா ஹோட்டலில் வேலை பார்க்க வைக்கிறாங்க. ரவியும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, ஸ்ருதியோட ஹோட்டலில் வேலை பார்க்குறதுக்கு. ஸ்ருதியும் ஓகே சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் மட்டும்தான் நம்ம பார்ட்னர், வீட்டுக்கெலாம் நான் வரமாட்டேன், நான் என் வீட்டுக்கு போயிடுவேன், வேலை பார்த்துட்டு நீ உன் வீட்டுக்கு போயிடணும்னு சொல்கிறாங்க. ரவி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே மீனாவும் இனிமேல் பார்த்துக்கோங்க ஸ்ருதி, இன்னமும் சேர்ந்துருவீங்க நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உடனே அங்கே அருணை காட்டுறாங்க. அருண், முத்துவோட ஃப்ரெண்டு எல்லாரையும் காட்டுறாங்க. அருண் வந்து என் அம்மாவை கொலை பண்ண உனக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க, நீ சந்தோஷப்படாத, நீ யாரை சொல்லி எல்லாம் பண்ண, எங்கள் அம்மா எப்படி பிளான் பண்ணி கொன்னீங்க எல்லாமே எனக்கு தெரியும், நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவோட ஃப்ரெண்ட் ரொம்ப அழுகிறாங்க, என்னோடய வாழ்க்கையே போச்சுடா அப்படின்ட்டு. ஒன்றாகாதடா, அவன் சும்மா சொல்கிறான், நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கப்புறம் ரோகிணியும் மனோஜையும் காட்டுறாங்க. மனோஜ் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாமே பேசிகிட்டு இருக்கான். எல்லாத்தையும் பிளான் பண்ணி டைவர்ஸ் வாங்கிடணுடா, அந்த மணி எல்லாரையும் பார்த்து சாட்சி சொல்ல கூப்பிட்ணுன்னு. அந்த நேரம் ரோகிணி வந்துடுறாங்க. ரோகிணி வந்து எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. மனோஜ் வீட்டில் வந்து முத்து அவங்க அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்கிறான், நான் பேசிகிட்டு இருக்கிறத அவள் கேட்டுட்டாப்பா, டைவர்ஸ்க்கு யாரெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் எல்லாத்தையும் கேட்டுட்டான்னு சொல்கிறாங்க. ஆமாம், இது பார்த்து உனக்கு பேச தெரியாத, எப்போ பேசணும் எப்படி பேசணும், நீ அவள் கேட்டானா எல்லா பிளானையும் அவள் இது பண்ணிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கலாம் விடுங்க, நாளைக்கு கோர்ட்டில் போயின்னு எல்லோரும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. எல்லாம் கோர்ட்டில் போய் ரோகிணி வந்து கூண்டில் நிற்கிறாங்க. எவ்வளோ தெனாவட்டாக நிற்கிறா பார்த்தியா, எப்படி பார்க்குறா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவளோட தோரணை எல்லாமே இப்போ தானே உங்களுக்கு தெரியுது, அவள் எப்படிப்பட்டவனி பார்ப்போம். இன்னைக்கு கேஸ் இனிமேல் என்ன ஆகி உங்களுக்கு டைவர்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிறது தான் இனிமேல் நாளைக்கான எபிசோடு.